உங்கள் பர்சன் கூட நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க. அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? டேரோட் வழியாக பார்த்துடலாமா? டேரோட் இஸ் ரெடி டு கைட் யூ. நீங்கள் ரெடியா? ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். 2 பைல்ஸ் வைக்கிறேன். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. கார்ட்ஸை பாருங்கள். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 கார்ட்ஸோட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோமா? எஸ், 8 of Cups. It's your life. Feel stale. Explore some new scenery. அவங்களோட லைஃப் அப்படியே அப்படி நின்றுச்சு. ஸோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேடி போகிறாங்க. உங்களை விட்டு போயிருக்காங்க. மேபி நோ கான்டாக்ட் இருக்கீங்க. எஸ், அவங்க ஒரு புதுமையாக ஏதாவது இருக்கா? இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அப்படி போர் அடிக்கிற அளவு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணீங்க? பைல் நம்பர் 1க்கு அவங்க பர்சன் அவங்கள விட்டு வாக் ஓவர் பண்ணுறாங்க. பைல் நம்பர் 1 உங்களுக்கு இது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ளிங், ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஒரு சீரியஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஆல் ஆஃப் அ சடனில் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற லவ் போயிட்டுருக்கும். அது ஏன் போச்சுன்னு உங்களுக்கு தெரியாமே இருக்கும். எனக்கு ரீசனே தெரியல மேம், என் பர்சன் மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பழகிடுச்சு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி they are going away. உங்களை விட்டு போகிறாங்க, ஆனால் வேற ஒருத்தவங்க கூட போகல. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்திருக்க கார்டு 7 of Wands. அவங்க கூட உங்களை லவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களே இப்போ இவங்களையா லவ் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது உங்களை லவ் பண்ணுறதுக்கு அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணவங்களே இப்போது உங்களோட பிஹேவியர் உங்கள் பர்சனுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பர்சனை சுற்றி இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே பிடிக்கல. எல்லாரும் அவங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. இஸ் திஸ் அ பர்சன் யூ ஆர் லவ்விங் அப்படின்ற மாதிரி அவங்கள டிஃபெண்ட் பண்ணி உங்கள் பக்கம் சப்போர்ட்டிவாக அவங்க ரொம்ப நாள் பேச ட்ரை பண்ணிட்டாங்க, ரொம்ப முறை ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ மற்றவங்களோட தாட்ஸ் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், அவங்க கூட இருக்கிறவங்க அவங்க ஆப்போசிட்டில் இருக்காங்க. இப்போ நீங்களும் அவங்க ஆப்போசிட்டில் இருந்தால் அவங்க என்னங்க பண்ணுவாங்க? உங்களுக்காக அவங்க பேசியிருக்காங்க, அதை நீங்கள் உணர்றீங்களா? ஸோ அவங்களுக்காக நீங்கள் நிற்க வேண்டிய நேரம், நீங்களே ஆப்போசிட்டாக இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. உனக்கு பின்னாடி உனக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீயே இப்போ எனக்கு எதிராக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்து அடுத்த நொடி உங்கள் பர்சனுக்காக நீங்கள் போய் நான் இருக்கேன் நில்லுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கிளைம் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1 பைல் நம்பர் 2 ஹென்ஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆகுது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.